எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY இன் ஸ்டிச். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஆரி ஒர்க் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி பேடட் லோட் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் நம்ம என்ன கலரில் பண்ண போகிறோமோ அந்த கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து க்ளூ போட்டு நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிடலாம். க்ளூ வந்து ரொம்ப ஒட்டக்கூடாது. எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து லிமிட்டடாக நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து காய வச்சிடணுங்க. ஒரு 2 hours அப்படியே விட்டுடணும் நம்ம. அப்போ தான் அது வந்து நல்லா காஞ்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ இது பக்கத்துலேயே வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ரைட்டு டு லெஃப்ட் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லைன்னா லெஃப்ட் டு ரைட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம எந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருதோ அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் போட ஆரம்பிங்க. இப்போ வந்து நம்ம கீழே நூல் எடுத்து முடிச்சு போட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். உங்களுக்கு வந்து ரைட் சைட் ப்ராக்டிஸாக இருந்தால் ரைட் சைட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைட் ப்ராக்டிஸாக இருந்தால் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதே ப்ராசஸில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். இது வந்து கிராஸாக பண்ணுறோம், அது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லைங்க. நூலை விட்டுட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா அந்த நூல் வந்து நம்மளுக்கு வெளியே வந்து நல்லா தெரியும். அதனால் வந்து நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த நூல் வந்து கவர் பண்ணிடலாம். அதனால் வந்து மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃப்ளாட் லோட் ஸ்டிச் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே ப்ராசஸில் தான் இப்போது இந்த ஸ்டிச்சும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த கிராஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கீழே வந்து ஒரு ஸ்டிச்சுக்குமே கீழே வந்து லாக் பண்ணுற மாதிரி நம்ம சின்ன செயின் போடணும். அதே மாதிரி மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து அது லாக் ஆகும். நம்மளுக்கு வந்து கீழே வந்து வராது, அந்த செயின் வந்து லாக் ஆகிடும். இப்போ ஒன்றா நம்ம வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். அதே மாதிரி மேலே போகும்போது ஒரு ஸ்டிச் வந்து மேலே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ கீழே வந்து லாக் பண்ணணும். சின்னதாக குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இது வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் போடணும். இந்த மாதிரி போடுறதுனால அந்த ஒயிட் நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து தெரியாது. நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அந்த த்ரெட்டு வந்து தெரியறதுக்கு சான்சஸ் அதிகம்.
இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம இந்த கிராஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரே நூல் வந்திருக்கு. அது வந்து நீங்கள் திருப்பி அது பேக்கில் போகணுன்னா ஸ்டிச் ஒன்று பிரிச்சுட்டு திருப்பி எடுக்கணும். வேணான்னா நம்ம வந்து அதவே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணுங்க கீழே வரைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஜரி த்ரெட்டில் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜரி த்ரெட் கூட வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஃப்ளோ எப்படி வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதே ப்ராசஸில் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணி முடிச்சிடலாங்க. நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இது லாங் செயினாக வரும். செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்குமே பேசிக்கான ஸ்டிச் செயின் ஸ்டிச் தான். அது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து த்ரெட் எப்படி மூவ் பண்ணணும்னு நல்லா தெரியும் நம்மளுக்கு. இந்த கிராஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணுங்க. க்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இது எண்டிங் ஸ்டேஜ் வந்துச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டு நம்ம வந்து நூல் எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அது நூலை வந்து முடிச்சு போட்டுட்டு நம்ம நூல் எடுத்து இப்போ சுகர் பீட்ஸ் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சுகர் பீட்ஸ் எப்படி வைக்கணும்னு நான் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேங்க. வேணுன்னா அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணா இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இதை சுற்றி முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY and Stitch சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக ரீச் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.